வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு காலத்திலேயே கிரிக்கெட் உலகத்தையே கட்டி ஆண்ட ஒரு கிரிக்கெட் டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு பால் ஃபேஸ் பண்ணும்போதே பாகிஸ்தான் ஆப்போசிட்லேருந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அவரோட வெறித்தனமான பவுலிங்கில் அந்த பாலை போடுவார். அந்த ஃபஸ்ட்டு ஓவரை ஃபேஸ் பண்ணவே இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரி பேட்ஸ்மேனும் பயப்படுற ஒரு பவுலிங் டீமை வச்சுருந்த, ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் டீம் வச்சுருந்த ஒரு நாட்டோட கிரிக்கெட் டீம் இப்போ இருக்கிற இடமே தெரியாமல் சொத்த டீம் கூடலாம் தோத்துட்டு ஆள் அடையாளம் தெரியாமல் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசான ஒரு கிரிக்கெட் டீம் சரிஞ்ச கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த கதைக்குள்ளே போகணும்னா நம்ம கிட்டத்தட்ட 1980 கிட்ட போகணும். அப்போ தான் நம்ம டீட்டெயிலான பிக்சரை பார்க்க முடியும். அப்போ என்ன அப்படின்னா, இம்ரான் கானுன்னு ஒரு மிகப்பெரிய ஆல்ரவுண்டர் பாகிஸ்தானுக்கு பொக்கிஷமாக கிடைச்சாரு. அவர் கிடைச்சதுக்கப்புறம் பாகிஸ்தான் டீமே வலுவடைஞ்சது. அவர் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் சரி, அவர் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் சரி, கிரிக்கெட்லேயே ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு வெறித்தனமாக, அதாவது எப்படின்னா கிரிக்கெட்டில் பார்த்தானா ஃபஸ்ட்டு ஒரு 3 பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கட்ட வச்சு ஆடுவாங்க. பவுலர்ஸ் 4 பேர் பார்த்தாங்கன்னா ஒரு ரைட் ஸ்பின்னர் இருப்பாங்க, லெஃப்ட் ஸ்பின்னர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 2 ஃபாஸ்ட் பவுலர் இருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். ஆனால் இம்ரான் கான் வந்ததுக்கப்புறம் டீமில் இருக்க அந்த 11 பேருமே வெறித்தனமாக இருப்பாங்க. அது பவுலராக இருந்தாலும் சரி, பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, ஆல்ரவுண்டராக இருந்தாலும் சரி, அவங்க நோக்கமே என்னென்னா பாகிஸ்தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு அழகான ஒரு கிரிக்கெட் டீமை, அது மட்டும் இல்லாமல் நிறையா நுணுக்கங்கள் புதுசாக கொண்டு வந்த ஒரு கிரிக்கெட் டீமை இம்ரான் கான் ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு ஷேப் கொடுத்தாரு. அது ஷேப் கொடுத்ததுக்கப்புறம் டெஸ்ட் மேட்சாக இருந்தாலும் சரி, ஓடிஐயாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானில் ஃபஸ்ட்டு ஓவர் ஸ்பெல்லு யார் போட போகிறா அப்படிங்கிறது எல்லாருமே உத்து நோக்குவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, பாகிஸ்தான் டீமோட மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். அவங்கக்கிட்ட எவ்வளோ ஸ்பின்னர்ஸ் இருந்தாலும் அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இருக்க ஸ்பீடும் சரி, அவங்க போடுற யார்க்கரும் சரி, இப்போ வரைக்கும் எந்த பவுலராலும் போட முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க பவுலிங்கில் இருக்க துல்லியமான அந்த ஸ்பீடும், அதுக்கு அவங்க ஸ்பெஷலாக எடுத்திருக்க ட்ரைனிங் தான் காரணம். அப்பேற்பட்ட பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ அடித்து விரட்டி நொறுக்கி தள்ளுறாங்க. யாருமே அந்த டீமை ஒரு கென்யா டீமுக்கு நிகராக தான் பார்க்குறாங்களே தவிர, ஜிம்பாவே கூட இப்போ பாகிஸ்தான் கூட மேட்ச் போட்டதுன்னா ஜிம்பாவே பாகிஸ்தான் அடித்து தூக்கிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரங்கேட்ட டீமாக இப்போ பாகிஸ்தான் ஆயிடுச்சு. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் 1980க்கு அப்புறம் நல்லா வலுவாக கட்டமைச்சு பெரிய கிரிக்கெட் டீமாக இருந்ததுக்கப்புறம் 1990 இன்னுமே கொடிக்கட்டி பறந்தாங்க. பெரிய டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், பெரிய அண்டர் கிரவுண்டு டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், அவங்க வச்சது தான் சட்டம். எல்லா மேட்ச்லேயும் அசால்ட்டாக ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, 1990 பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கு 2 முக்கியமான ஒரு ஆளுங்க வந்தாங்க. ஒன்று ஷாஹித் அஃப்ரிதி, இன்னொன்று ஷோயப் அக்தர். இவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கு சாதாரணமாக இருந்த பாகிஸ்தான் டபுள் இன்ஜின் போட்ட மாதிரி இன்னும் வேகமாக ஓடிச்சு. ஏன்னா பேட்ஸ்மேனுக்கு ஷாஹித் அஃப்ரிதி இருக்காரு, பவுலிங்க்கு ஷோயப் அக்தர் இருக்காங்க. அந்த சைடு அவர், இந்த சைடு இவங்க. சும்மா எல்லா பவுலர்ஸையும் ஷாஹித் அஃப்ரிதி பொழந்து கட்டுவார். ஷோயப் அக்தரும் அப்படி தான். அவர் பால் போட நினச்சாவே சச்சின், டிராவிடை தவிர மற்றவங்க எல்லாத்துக்குமே அள்ளு விட்டுரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பால் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் ஒரு ஷேப்பில் போயிட்டு இருந்தது. சரி, அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க டீம் ஜெயிக்க பவர்ஃபுல் ஆக அவங்களுக்கு நிறைய ஆட்ஸ் வர ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் பணக்கார கிரிக்கெட் டீமாக மாறிட்டு போயிட்டே இருந்தது. அவங்களுக்கு நிறையா பேர் ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க. அவங்க மேட்ச் எல்லாம் நிறையா ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. முக்கியமாக இந்தியன் மேட்ச் கூட அவங்க வரும்போது பாகிஸ்தான் ருத்ரா தாண்டவா ஆடிடுவாங்க. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாவே அந்த காலத்தில் 1990s பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க கிரிக்கெட்டே விளையாட தெரியாதவங்க கூட அந்த மேட்ச் உட்காந்து பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, 2 மிகப்பெரிய சக்தி வாய்ந்த டீம். அந்த டீமுக்குள்ளே யார் ஜெயிப்பா அப்படிங்கிற க்யூரியாசிட்டி கிரிக்கெட் விளையாடாதவங்களுக்கு கூட அந்த ஆர்வத்தை ரொம்ப ரொம்ப தூண்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரிக்கெட் டீம் தான்
பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் அவங்களுக்கு காசு வர வர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிரிக்கெட் மேலே இருக்க ஆர்வமும் சரி, அவங்க அதில் ஜெயிக்கணுங்கிற வரி அவங்களுக்கு கம்மியாகி செலிப்ரேட் பண்ணணும், செலிப்ரேஷனில் தான் அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமோட மிகப்பெரிய சரிவுன்னு சொல்லலாம். இந்தியன் கிரிக்கெட் டீம் இப்போ வரைக்கும் நம்பர் 1 இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அப்கிரேடேஷன் தான். கங்குலி வந்ததுக்கப்புறமும் சரி, அதுக்கப்புறம் தோனி வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் கோலி வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, நம்மளுக்கு இந்த மாதிரி அப்டேஷன் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ வரைக்கும் நமக்கு அபிஷேக் சர்மா வரைக்குமே வந்து அப்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட ஸ்கில் செட்டும் சரி, நம்மளோட கோச்சும் சரி, அவங்க புதுசாக ஸ்கில்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. T20க்கு ஏற்ற மாதிரி பவுலர்ஸை ரெடி பண்ணுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் ரெடி பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ டஃப்பான பவுலர் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஓப்பனிங்கை ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்தியன் கிரிக்கெட் டீம் இனோவேஷனை நோக்கி போயிட்டு இருந்த தருணம் அது. ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஒன்லி செலிப்ரேஷன். நம்ம டீமுக்கு நிறைய காசு வருது, நிறைய ஆட்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம எப்படியும் நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்மளோட சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் நம்ம மேலே கண்டிப்பாக இருக்கும். அதனால் மேட்ச் ஜெயிக்கிறத பற்றி நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லை, நம்மளுக்கு தேவை மணி மட்டும்தான் அப்படின்னு மணி மைண்ட் செட்டாக பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் போயிடுச்சு. இதுதான் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமோட சரிவுக்கு ஆரம்பம்னு சொல்லலாம். அவங்க ஒரு 5 மேட்ச்சில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு மேட்சாவது தோத்துடுறாங்க. அந்த 5 மேட்ச் கிட்டத்தட்ட 10 மேட்சாக போனதுக்கப்புறம் 10 மேட்ச்சில் அவங்க 2 மேட்சாக தான் தோக்குறாங்க. ஆப்கானிஸ்தான் கூட தோக்குறாங்க, ஜிம்பாவே கூட தோக்குறாங்க. இப்படி தோக்க என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்காம போயிடுது. அது மட்டும் இல்லாமல் சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் பாகிஸ்தான் கிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்குது. அதுக்கு முக்கியமான காரணம்னா என்னடா அவனுங்க ஆப்கானிஸ்தான் கூடயே தோக்குறானுங்க, கென்யா கூடயே தோக்குறானுங்க, ஜிம்பாவே கூடயே தோக்குறானுங்க, இவனுங்க மேட்ச் எல்லாம் எதுக்குடா பார்க்கணும் அப்படின்னு மக்களுக்கு அவங்க மேலே இருந்த ஒரு கியூரியாசிட்டி போயிடுச்சு. ஆனாலுமே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஹரிபரியாக ரொம்பவுமே உற்று நோக்கமாக இருக்கும். அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் மட்டும் அவங்களுக்கு என்ன வருதுன்னு தெரில. கென்யா ஜிம்பாவே கூட தோத்தாலும் சரி, ஆனால் இந்தியா கூட அவங்க வீறு கொண்டு விளையாடுவாங்க. அப்படி விளையாண்டுட்டு இருந்த பாகிஸ்தான் கூட இப்போ இந்தியா மேட்ச்னா கூட அவங்க வந்து வெறும் ஒரு 10 ஓவர்லேயே T20 மேட்ச்லேயும் சரி, 50 ஓவர் மேட்ச்சில் சரி சுருண்டு விழுந்துறது. எந்த பேட்ஸ்மேனுக்குமே ஒழுங்காக ஒரு போட்டி மனப்பான்மையே கிடையாது. நம்மளுக்கு காசு வருது, நம்ம பாட்டுக்கு சும்மா கிரவுண்டில் போய் அடித்து விளாசுவோம், வந்தாலுக்கு போனால் போகட்டும் அப்படிங்கிற மைண்ட் மென்டாலிட்டியை தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் கவர்மெண்ட் இப்போ விளையாண்டுட்டுருக்கு. ஆனால் இது வந்து ரொம்பவுமே ஆபத்தானது. அது வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் தான். எப்போவுமே நம்ம முன்னேறணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோன்னா நம்மளோட ஆப்போசிட்டோ நம்மளோட எதிரியும் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவனாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கும் ஒரு மோட்டிவேஷன் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் இப்படி இருக்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியன் கிரிக்கெட் டீம் மைண்ட் செட்டையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடும். ஆனால் இந்த போக்கு இப்படியே இருக்கக்கூடாது. இப்போ இருக்க கோச்சுக்கும் கிரிக்கெட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு இப்போ கடைசியான அந்த T20 மேட்ச்சில் இந்தியா கூட பாகிஸ்தான் தோற்றதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும், முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்ஸும் கோச்சே சரியில்லை, இங்கே நிறையா ஊழல் நடக்குது, கிரிக்கெட் சம்மந்தம் இல்லாமலாம் ஹெட் கோச்சாக இருக்கான், அவன்லாம் வந்து கிரிக்கெட் போர்டில் உட்காந்துருக்கான், இப்படி இருந்தால் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் எப்படி முன்னேறும் அப்படின்னு கரைச்சி கொட்டுறாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் யார் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போது இருக்க இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் மக்களே.